அதே சமயம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஹைகோர்ட்டில் கொண்டு போனால் கூட ஆர்பிட்ரேஷன் அவார்டு வந்த 90 நாளுக்குள்ளே போகணும். அதுதான் சட்டம். அந்த 90 நாளுக்குள்ளே போகலன்னா அதுவும் கஷ்டம். ஆனால் அது ஒரு கண்ட்ரோலன்ஸ் பெட்டிஷன் வச்சு போட்டுக்கலான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஹைகோர்ட்டில் செட்டசைட் பண்ணுறதுக்கு 34 Clause 3 செக்ஷன் மட்டும்தான் இருக்குது. என்ன சொல்லலாம் மேக்ஸிமம், சார் இந்த மாதிரி சார் எஸ்பிஐல கிரெடிட் கார்டு வாங்கினேன், கோட்டாக்கில் கிரெடிட் கார்டு வாங்கினேன், எங்களுக்கு எந்த நோட்டீஸும் அனுப்பலை, எங்களுக்கு எதுவும் வரல, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, அன்ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை போடுறோம். அவங்க 34 Clause 3 லிமிடெட் கண்டிஷனில் பார்த்து ஒரு ஸ்டே கொடுப்பாங்க. அது இன்ட்ரீம் தான், தற்காலிகமாக அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்றத பார்த்துக்கணும். எஸ்பிஐ கார்டுக்கு இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கச்சக்கணக்கான பேர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பேர் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். எந்த அக்கௌண்ட்டு ப்ராப்பராக ரன் ஆகுது, எந்த அக்கௌண்ட்டு சேலரி அக்கௌண்ட்டு, என்ன வேலை செய்கிறாரு, ஐடியில் வேலை செய்கிறாரா, வேறு ஏதாவது தொழில் பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டு தான் அவங்க பிளாக் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.